வெல்கம் டு ஸ்கவுசிஸ் கிச்சன். இந்த மலைக்கு சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு பாக்கெட் ப்ரெட் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் 2 ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தைகளுக்கு இந்த 2 ஸ்நாக்குமே அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். தவாவை சூடு பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி நான் ஒரு கிட்டத்தட்ட 6 ப்ரெட்டை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நான் 2 பேருக்கு பண்ணுற அளவு சொல்கிறேன். நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இதை டபுள் ஆக்கிக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 க்ரீன் சில்லியை குட்டியாக சாப் பண்ணி போட்டாச்சு. இப்போ இது கூடவே கொரியாண்டர் லீஃப் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போ நான் 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் போல் கறி மசால் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அடிச்சிருக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கிறேன். ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சா ஆம்லேட்டை 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதை தவாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 1 நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள். பிறகு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் நான் 2 வச்சுட்டு சுற்றி ஆயில் விட்டுக்கிறேங்க. ஒரு நிமிஷம் போல் வேக விடுங்க. உங்களுக்கு ஆஃப் ஆயில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் கூட வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து கொடுக்கலாம். இல்லை 2 பக்கமும் வேக வைக்கணும் அப்படிங்கன்னா கூட இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 1 நிமிஷம் போல் விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு ப்ரெட் ஆம்லேட் சுட சுட சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் குழந்தைங்களுக்கு ஒன்றுமே சாஸ் எதுவுமே கொடுக்கல. அவங்க ப்ளெயினாக தான் சாப்பிட்டாங்க. நீங்கள் தேவை அப்படின்னா சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு எப்போவாச்சும் தான் நான் சாஸ் கொடுப்பேன். அதனால் இன்றைக்கி கொடுக்கல. அவங்க ப்ளெயினாக தான் சாப்பிட்டாங்க. நீங்கள் தேவை அப்படின்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே நான் ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணியிருந்தேங்க. இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வார்ம் மில்க் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துருக்குறேன். அதில் ப்ரெட்டை 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம டிப் பண்ண ப்ரெட்டை வச்சுட்டு சுற்றி 1 டீஸ்பூன் போல் கீ விட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இந்த ப்ரெட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. 2 ஸ்நாக்குமே 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த ப்ரெட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கங்களையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்புங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால அப்படி சொன்னேன். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.